பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு மோமோஸ் தான் செஞ்சிருக்கோம். இது வெஜ் மோமோஸ் கிடையாது. நான்வெஜ் மோமோஸ் தான் பண்ணியிருக்கோம். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசா ஒண்ணும் மெனக்கெட வேண்டியிருக்காது. மைதா மாவ நல்லா பெசஞ்சு, உப்பு மட்டும் போட்டு பெசஞ்சு ஒரு நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டா போதுமானது. காய்கறி இருக்கும் பார்த்தீங்களா, காய்கறிகள் வந்து அது பீன்ஸு, கேரட்டு, அதுக்கப்புறம் முட்டைகோஸு, அப்புறம் கேப்சிகம் பிடிக்கிறவங்களா இருந்தால் கேப்சிகம் கூட இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கணும். உப்பு, மிளகுத்தூள், மஞ்சள்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே நீங்கள் சிக்கன் போடணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் பீசஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதாவது வெஜ் மோமோஸாக இருந்தால் இப்படி, நான்வெஜ் மோமோஸாக இருந்தால் அப்படி, அவ்வளோதான் வித்தியாசம். வேறு ஒன்றுமே கிடையாது. அது எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நல்லா காய்கறிகளை ஆற வச்சுக்கணும். நல்ல காய்கறிகள்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மைதா மாவு எடுத்து கையில் எண்ணெய் தொட்டு தடவிக்கிட்டு இந்த நடுவில் இந்த மாதிரி உள்ளடம் வச்சு நல்லா இப்படி நல்லா அமுக்கிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்துலையோ இல்லை இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, வளக்கூட மாதிரி அதை நம்ம போட்டு அதில் வச்சு தண்ணி வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே சூப்பரான மோமோஸ் வந்து ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். நீங்கள் எப்படி வேணாலும் சும்மாவும் சாப்பிடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது.